ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரம்ஜானுக்காக நாங்கள் ஷாப்பிங் பண்ண விளாக் ப்ளஸ் வந்து லைலத்துல் கத்ர் அதோட விளாகும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எப்போவுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் துணி எடுக்கிறதா வழக்கம். ஸோ இன்றைக்கும் காரில் ஏறி எல்லோரும் கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது எஸ்பிபி சில்க்ஸ். அங்கே வந்து சாரீஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனதுமே வந்து அம்மாவுக்கு சாரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்தது அங்கே. ஸோ அம்மாவுக்கு சாரீ அங்கே தான் எடுத்தோம். அங்கேயே வந்து சாதீன், சஜ்மின், ஆலிஃபா அவங்களுக்கெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் அங்கே வந்து குழந்தைகளுக்கு அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் எதுவும் நல்லா இல்லை. அதனால் எங்களுக்கு எதுவும் பிடிக்கல. ஸோ வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் போனது வந்து போத்தீஸ் தான். போத்தீஸில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. குழந்தைகளுக்கு போனதுமே வந்து இஷாமுக்கு வந்து கவுட்லாம் முன்னாடி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பொண்ணுங்களுக்கு கூட இவ்வளோ நேரம் செலக்ட் பண்ண கிடையாது. இஷாமுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா எதை போட்டாலும் அவனுக்கு அழகாக இருக்குது, போட்டு கழட்டிடுறோன்னு சொல்லி அவனுக்கு வந்து கோவம் வேறு வந்துருச்சு. ஏன் எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு திரும்ப கழட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து ஒரு இடத்துல போய் ஓரமாக வேற அவன் நின்றுக்கிட்டான். இசாமே 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 உனக்கு கண்டிப்பா ட்ரெஸ் நட, அதை போட்டுவிட சொல்றேன் நான். நட, கோவம் வந்துருச்சு அவனுக்கு. வா, நான் அத்தாட்டு சொல்லி உனக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வாங்கி தர சொல்றேன். வா வாடி தங்கம். வச்சு பார்க்கலாம். கரெக்டா இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேடி இஷாமுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சதுமே வந்து சாதீன், சஜ்மின், ஆலிஃபா இவங்க 3 பேத்துக்கு எடுத்துடலாம். எனக்கு வந்து ஒரே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருந்தேன். அதனால் இந்த தடவை வந்து பட்டு லெஹங்கா வந்து ஃபேஷனாக இருந்துச்சு இல்லையா, ஸோ வந்து அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டோம். அது டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. பொண்ணுங்களுக்கு கூட அவ்வளோ லேட் ஆகலை. சீக்கிரமே ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு வாங்கி முடிச்சிட்டோம். முடிச்சதுமே வந்து அத்தாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட் இருக்க இடத்துக்கு போனோம். அங்கே போகும்போதே கிட்டத்தட்ட மணி வந்து 2 ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சு. நாங்களாம் நோன்பு வச்சுருந்தோம். குழந்தைகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே அங்கேயே க்ரோசரி ஷாப் இருக்கு இல்லையா, போத்தீஸ்லேயே கீழே அங்கே போயிட்டு ஏதாவது வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நான் எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னா 4 குழந்தைகளுமே சேர்ந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 4 பேர்த்தையும் பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருந்தது. அடிக்கடி காண வேற போய்ட்றாங்க. ஆங்கருக்குள்ளே பூந்து அதில் இதுலேயும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்கள தேடி பிடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருந்தது. அதனால் நான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் நான் எடுக்கல. முழுசாக குழந்தைகளை பார்த்துக்கலான்னு சொல்லி நான் பேசாமல் இருந்துட்டேன் நான். யாருமே சண்டை இல்லை.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.